தூத்துக்குடியில் 17,300 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் பல்லடம், மதுரை ஆகிய இடங்களில் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இரவில் மதுரையில் தங்கியிருந்த பிரதமர் இன்று காலை 8:40 மணிக்கு மதுரை விமான நிலையத்தில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுக வளாகத்திற்கு 9:30 மணிக்கு வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து முடிவுற்ற பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுகத்தில் 7,055 கோடியே 95 லட்சம் மதிப்பிலான வெளித்துறைமுகம், 265 கோடியே 15 லட்சம் மதிப்பில் வடக்கு சரக்கு தளம், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பும் மையம் உள்ளிட்டவற்றுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். Today marks a momentous occasion as our Honorable PM has inaugurated 18 projects, laid the foundation stone for 15 ambitious initiatives and dedicated 3 projects to the nation. All this with a combined investment of over 17,000 crores. இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் பாம்பன் கடலில் அமைக்கப்பட்ட தூக்கு பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்த பிரதமர் குலசேகரன் பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்துக்கும் அடிக்கல் நாட்டினார். தூத்துக்குடி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடிக்கு நினைவு பரிசாக செங்கோல் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி, அமைச்சர் ஏவா வேலு, மத்திய இணைமந்திரி எல். முருகன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர்.